சந்தாவுக்கும் சேரனுக்கும் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து கல்யாணம் ஆகுது. இத பார்த்துட்டு வந்து சந்தாவோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அவன விட்டு வர மாரி வராங்க. கரெக்ட்டா வந்து அவங்கள போலீஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு ஹேப்பியான ஒரு மொமெண்ட்ஸா இருக்க போகுது. வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோழன் வந்து நிலாட்ட வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அவ வந்து டக்குன்னு டிஸ்டன்ஸ் ஆகி போய் தள்ளி உட்காந்துக்கிறாங்க. இத பார்த்துட்டு சோழன் வந்து அவனுக்குள்ளே திட்டிக்கிறாங்க. தேவைதான் உனக்கு, நீ சும்மாவே இருக்க மாட்ட அப்படின்ற மாதிரி திட்டிக்கிறாங்க. என்ன நேரம் ஆச்சுல போய் படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சோழன் வந்து நிலா சொல்லிடுறாங்க. சரிங்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சோழன் வந்து போய் படுத்துட்டு தூங்கிடுறாங்க. ஆனா வந்து நிலா வந்து சோழன் சொல்லவே வந்து நினைச்சு நினைச்சு வைக்கப்பட்டுட்டே இருக்காங்க. அவன் வந்து சொல்லி சொல்லி சோழன் சோழன் அப்படின்னு சொல்லி அவ பேரை வந்து சொல்லி சொல்லி பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. ஒரு வழியா வந்து சோழன் வந்து நிலாவுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து ஆனா ஃபேமிலி லைஃப் எல்லாம் பத்தி பேசும்போது ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி தான் பேசிக்கிறாங்க. நம்ம குழந்தைங்க, நம்ம குழந்தைக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசும்போது சோழன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓரளவுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து நல்ல மோஜ் ஆகிட்டே வராங்க. இந்த பக்கம் வந்து சந்தாவை காமிக்கிறாங்க. சந்தா வந்து வானதி வீட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வானதி வந்து சண்டை போடுறாங்க. சந்தா, நீங்க என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ஹிந்தியில வந்து சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல, நம்ம ஃபேமிலி தானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அண்ணன் வந்து என்ன சொன்னாங்க, நம்ம ஃபேமிலி அப்படின்றாங்க. ஆமா, நான் வந்து அவ ஃப்ரெண்ட் இல்ல, அதனால ஒரே ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சொல்லிச்சுமா அவங்க அண்ணன் கூட அவங்க அண்ணன் வந்து கடலை போட ட்ரை பண்றான். உடனே வந்துட்டு பையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பையனா என்ன அப்படின்ற மாதிரி அண்ணன்னு சொல்றா அப்படின்றாங்க வானதி ஒண்ணு. உடனே வந்து தலையில அடிச்சுட்டு போயிடுறாங்க. சரி சிஸ்டர் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. வானதி அம்மா வந்துட்டு, நீ எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இவளே வந்து என்ன ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்து வானதிக்கு வந்து போன் வருது பாண்டி கிட்ட இருந்து. பாண்டி வந்து பேசிட்டு இருக்கான். என்ன பாண்டி திடீர்னு இந்த நேரத்துல பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்ல வானதி, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க வந்து சந்தாவை தேடி இங்க வந்தாங்க. இங்க இல்லைன்னு தெரிஞ்சவனா வந்து எங்க ரிலேட்டிவ் எல்லார் வீட்டுக்கும் வந்து போய் பாக்குறதுக்காக போறாங்க. ஒருவேளை அங்கேயும் வரலாம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன பண்ணி சொல்ற, திடீர்னு போய் சொன்னா நான் என்ன பண்ணி பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன் அண்ணன் அப்பா யாரும் வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல பாண்டி, எல்லாரும் இப்பதான் கிளம்பி வெளியே போனாங்க, அவங்க இருந்தா கூட ஏதாச்சும் சமாளிச்சிடலாம், அவங்களும் இல்ல பாண்டி, எனக்கு என்ன பண்றது பாண்டி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, சரி பாத்துக்கலாம், நான் வந்து அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், அண்ணனும் வந்து என்ன அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியல யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து நடேசன் வராங்க. நடேசன் வந்துட்டு, என்னடா நடக்குது, எதுனடா குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய மனுஷன் என்கிட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த நிலா போனதுல இருந்து ஒண்ணுமே வந்து எனக்கு தெரியவே மாட்டேங்குது, நிலா இருக்காங்க தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல, சந்தாவை வந்து தேடிட்டு அவங்க ஃபேமிலில இருந்து வந்துட்டாங்க, அவங்க தாய்மாமா வந்து கல்யாணம் பண்றதுக்காக வந்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு, சரி நீ சந்தாவை கல்யாணம் பண்ணாதான் என்னடா, உனக்கும் அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, இப்ப நீ ஏன் கல்யாணம் பண்ணாம லேட் ஆயிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சேரன்ட்ட கேட்கும்போது, இல்ல எனக்கு நான் கொஞ்சம் என்னோட சுயநலத்துக்காக தான் நான் அப்படி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னன்னு சொல்றா முதல்ல, அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நடேசன் கேட்கும்போது, இல்ல ஒருவேளை வந்து சந்தா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துட்டா, ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துருச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நிலா சொல்லிட்டு போயிருமோன்னு பயந்துகிட்டு தான் சொன்னேன், இப்போது கல்யாணம் வேணாம்னு சொன்னேன், ஒரு 6 மாசம் டைம் கேட்டிருக்கேன், கண்டிப்பா 6 மாசத்துல 2 பேரும் சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அவளும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நடேசன் வந்து, இவன் என்னடா பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்கானுவ, இவன் தம்பிக்காக இவன் பெரிய தியாகி மாதிரி பண்ணுவானா, அவன் அதை யோசிக்காம அவன் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவன் வாழ்க்கை அவன் விதி எப்படி நடக்குமோ அது அப்படிதான் நடக்கும், நீ இல்ல 6 மாசம் கழிச்சு அப்பயுமே வந்து அது ரெண்டும் சேரலன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வந்து அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப அந்த 6 மாசத்துக்குள்ள அவன் மாமக்காரன் வந்து கூட்டிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பாண்டி வந்து திட்டு, அவங்க வாயில வார்த்தையே நல்லாவே வராதா, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப தேடி வந்துட்டான், நம்ம வீட்லயும் வந்து பாத்துட்டு போயிட்டான், ஒருவேளை அவன் ஒளிஞ்சிருக்க இடத்துலயும் போய் பார்த்தானா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி நான் ஒரு முடிவு பண்றேன், ஆனா நீ எல்லாத்துக்குமே வந்து சம்பாதிக்கணும், அதுக்கு சரின்னா நான் வந்து நல்ல முடிவா பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி எதுவும் நல்லது நடந்தா போதும், நான் வந்து சொல்றேன் பண்றேன், எப்படியோ ஒரு நல்லது நடந்தா போதும், நான் வந்து அந்த விஷயத்த பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து நிலாவுக்கோ சோழனுக்கோ வந்து தெரியக்கூடாது, நீங்க யாரும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நடேசன் சொல்லிடுறாரு. சரி நாங்க யாரும் சொல்லல அப்படின்றாங்க. சரி
சரி ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்துரு, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சேரன் வந்து நான் தான் இப்பதான் படிச்சு படிச்சு சொல்றேன் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. இல்லடா ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்துட்டா நீங்க வந்து லீகலா வந்து அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஆயிருவீங்க. கல்யாணம் வந்து அவங்களுக்கு நடக்காது. அவங்க மாமா வந்து கூட்டிட்டு போனாலும் நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். நம்ம சோழனுக்கும் நிலாவுக்கும் இந்த விஷயத்த சொல்லவே வேணாம். அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆவாதது வந்து ஆவாத மாதிரியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பாண்டியும் கேட்டுட்டு அண்ணா என் அப்பா சொல்றது இவர் சொல்றதான் எனக்கு என்னமோ நான் கரெக்டா படுது. உனக்கு வந்து அண்ணனா நீ சேரணும்னு தான் தோணுது. அந்த மாதிரி ஆனா அவங்க 2 பேரும் சேர்றதுக்குள்ள சந்தா அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? நீ இப்போதைக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்கோ. பண்ணிக்கிட்டு வந்து ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுவோம். அவங்க 2 பேரும் சேரல அப்படின்னா நீங்க நம்ம 2 பேரும் வந்து நார்மலாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிடா எனக்கு வந்து எனக்கும் இப்ப அதான் சரின்னு படுது. எதுவா இருந்தாலும் பண்ணலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து அனீஸ்க்கு ஃபோன் பண்ணி அனீஸையும் வந்து அங்க வர சொல்லிடுறாங்க. இங்க வந்து வானதி வீட்டுல வந்து காமிக்கிறாங்க. வானதிக்கு ஃபோன் பண்ணி சந்தா வந்து ரெடி பண்ணி நீ வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டு அப்படின்றாங்க. என்னடா சொல்ற ரிஜிஸ்டர் மேரேஜா? அப்ப சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆக போகுதா அப்படின்றாங்க. ஆமா இப்ப வந்து கொஞ்சம் சிம்பிளா வந்து பண்ணிருக்கோம். என்ன உரிமையும் இல்லாம அவளை வந்து நம்ம வீட்டுல தங்க வைக்கிறது தப்பாயிரும்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த விஷயம் நிலா விஷயம் எல்லாம் சொல்லல. சரிடா நான் உடனே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா உடனே வந்து கிளம்ப சொல்றாங்க. எங்க அப்படின்னு சொல்லி வந்து சந்தா கேக்குறாங்க. இல்ல வாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குளிச்சு 2 பேரும் வந்து ரெடி ஆயிட்டு வெளியே வராங்க. வெளியே வரதுக்கும் அவங்க வீட்டுல வந்து வரதுக்கும் வந்து கரெக்டா இருக்கு. அவங்க காலிங் பெல் அடிக்கவும் அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க வந்து கேக்குறாங்க யாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு சந்தா தான் கேக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஹிந்தி புரியாதனால அப்பெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிடுறாங்க. அவங்க அவங்ககிட்ட போன கொஞ்ச நேரத்திலேயே வந்து மானதியும் சந்தாவும் வந்து ஸ்கூட்டில எடுத்துட்டு வராங்க. அவங்க தாய்மாமா வந்து சந்தாவை வந்து பாத்துடுறாங்க. சந்தாவை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு சிக்னல்ல வந்து 2 பேரும் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்துடுறாங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்துட்டு பாண்டிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, எங்களை வந்து பாத்துட்டாங்க, எங்க வீட்டுக்கும் தேடி வந்தாங்க. ஆனா எங்களை வந்து பாத்துட்டாங்க, எங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் எஸ்ஐ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி இனிமே வந்து டைம் கடத்த வேணாம், உடனே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரின்ட்டு வந்து சந்தாட்ட கேட்கும்போது இப்போதைக்கு வந்து நார்மலா மேரேஜ் பண்ணிப்போம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மறுபடி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சேரன் சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் எனக்கு உங்க கூட இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சந்தாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து சந்தாவுக்கும் சேரனுக்கும் வந்து சோழனுக்கும் நிலாவுக்கும் தெரியாமையே வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. முடிச்சிட்டு வெளியே வர நேரம் வந்து சேரனை வெட்டுறதுக்காக வந்து அவங்க ஊர் ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. சந்தாவோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து போலீஸ் வந்து டக்குன்னு அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி கேட்கும் போது இது வந்து எங்க மாமா பொண்ணு இவளை வந்து நான் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இவங்க உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்க வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், இவங்க லீகலா என் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து சேரன் சொன்னாலும் இல்ல இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, அவங்க ஒய்ஃப் அவங்க ஆயிட்டாங்க, நீங்க இனிமே இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரும், ஒழுங்கா உங்க ஊரை பக்கம் போங்க, அப்படி இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து அன்னீஸ் மேல ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன வந்து இப்படி பண்ணிட்டல, என்ன நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை வந்து ஏதோ ஒரு மதராசி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டல அப்படின்ற மாதிரி வந்து திட்டிக்கிட்டே போறாங்க. அதை பார்த்துட்டு அனீஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, எப்படியும் வந்து சந்தாவோட வாழ்க்கை வந்து இவன் கையில கிடைச்சி நாசமா போயிருவாளோ, வந்து ரொம்ப கஷ்டப்படுவாளோன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல, எனக்கு பிடிச்ச நீங்களே வந்து அவளை கல்யாணம் பண்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே வந்து எத்தனை வருஷம் வேணா அவ வந்து என் கூட இருக்கட்டும், நீங்க வந்து எப்ப கூப்பிடுறீங்களோ நீ அப்பா வந்து கூப்பிட்டுவாங்க, அவதான் உங்க ஒய்ஃப் ஆயிட்டால, எனக்கு வந்து அதுவே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல அனீஸ் எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, கண்டிப்பா நான் வந்து முறைப்படி அவளை கல்யாணம் பண்ணி நான் கூட்டிட்டு போவேன், அவன் வந்து முறைப்படி எங்க வீட்டுக்கு வந்து மருமகளா வருவா, ஆனா இப்போதைக்கு எனக்கு அந்த டைம் கிடைக்கல, எனக்கு அவசரத்துல இருந்துதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்காக வந்து நான் வந்து அவளை ஏமாத்திடுவேன், அவளை விட்டுருவேன்லாம் நான் நினைக்காத, அவளை நான் வந்து கண்டிப்பா கூட்டிட்டு போவேன், இந்த விஷயம் வந்து நம்ம இங்க இருக்கிறவங்களை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்றாங்க. உடனே பாண்டி வந்து கேக்குறான், அப்ப பல்லவனுக்கும் தெரிய வேணாமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல தெரிய வேணாம், பல்லவனுக்கு தெரிஞ்சா வந்து சோழன்ட்ட சொல்லிடுவான், சோழன் வந்து நான் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்களா அவன் என் மேல ரொம்ப கோவப்படுவான், இப்போதைக்கு தெரிய வேணாம், நம்ம வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணுவோம்ல அப்பயே வந்து அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ஆனா பாண்டிட்ட கூட்டு பர்சனலாவே சொல்றாங்க, சோறு இந்த பாரு அவனுக்கு வந்து தெரியவே கூடாது, அவனுக்கு தெரிஞ்சா எப்படியும் உளர்வாயி அவன் நிலாட்ட உளறிடுவான், அப்புறம் நிலா நம்ம வீட்டு விட்டு போயிருவா, அவனுக்கு தெரியும்ல நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. தெரியுதுண்ணா, எனக்கும் வந்து நிலா நம்ம வீட்டுல இருக்கணும்னு தான் ஆசை, அதெல்லாம் வந்து நான் போவிட மாட்டேன், இதுதான் வந்து காரணம், அவங்க வீட்டு விட்டு போறதுக்கு இது ஒரு காரணமா அவன் நான் விட மாட்டேனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிடா பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நான் எங்க வீட்லயே இரு சந்தா, அதுக்கப்புறம் வந்து நம்ம போய்க்கலாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தாவை வந்து சேரன் கூட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த கல்யாணம் பண்ணி வந்தா என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து நடேசன் தான் பண்றாரு. அதை பார்த்துட்டு வானதி வந்து கேக்குறாங்க, அப்ப நானும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அது நீ கல்யாணம் பண்ணிட்டு என் கூட்டுக்கு ஒரு அணியா இவன் அத்துள்ளியானோ அப்படின்ற மாதிரி வந்து நடேசன் கேக்குறாங்க. அங்கிள் நான் எல்லாம் கத்துவிடலாம் மாட்டேன், எனக்கு எப்போதும் பாண்டி தான், நான் இந்த வீட்டுக்கு தான் வருவேன், நீங்க எனக்கு இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என் தலை எழுத்து, உனக்கும் பண்ணணும் பண்ணிதானே ஆகணும், வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க.
வானதி வந்து சிரிச்சுட்டே சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து பாண்டி வந்து ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போய் ஹக் பண்றாங்க. வானதி வந்து ரொம்ப சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடா பாண்டி திடீர்னு பண்ற, நான் கேட்டா கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல நீ இப்பதான் வந்து என் ஃபேமிலி உள்ள வந்த மாதிரி இருக்கு, நீ என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு இப்ப தோணுது, அதனாலதான் அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு நான் எப்போதுமே உனக்கு சப்போர்ட்டிவா தான்டா இருப்பேன், உனக்கு வந்து எது சந்தோஷமோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து வானதி சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வானதி, நான் அவன்கிட்ட வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிடா நான் கிளம்புறேன், லேட் ஆச்சு, அம்மா வந்து தனியா விட்டுட்டு வந்தேன், அதுவும் எதுவுமே சொல்லாம வேற வந்துட்டேன், அதனாலதான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வானதி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வந்து வழியா ஏற்பி வைக்கிறாங்க. கரெக்டா வந்து சோழன் ஃபோன் பண்றான். சோழன் ஃபோன் பண்ணி அண்ணா அப்படின்றாங்க. என்னடா எதுவும் எதுவும் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி வந்து சேரன் கேக்குறாங்க. இல்லண்ணா குட் நியூஸ் அப்படின்றாங்க. என்னடா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நிலாவுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேனா அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு சேரன் வந்து சண்டை போறாங்க. நீ சும்மாவே இருக்க மாட்டியா, ஏதாச்சும் பண்ணிட்டு அவளை கடுப்பேத்திட்டே இருப்பியா, இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, என்னன்னா நீ இவ்வளவு திட்டுற, ஆனா நான் சொல்ல வந்த விஷயத்த நீ கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க. இல்ல அதுக்கு வந்து நிலா சிரிச்சுட்டு சரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சேரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடா சொன்ன, அப்ப நான் நிலா ஒண்ணு எதுவுமே திட்டலையா அப்படின்றாங்க. இல்ல நான் எதுவும் திட்டல, எனக்கு இப்போதைக்கு நான் வந்து பதில் எதிர்பார்க்கல, நான் சொன்னேன் நானும் இப்ப பதில் சொல்ல மாட்டேன், எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க, ஆனா சிரிச்சுட்டே சொன்னாங்கண்ணா, எனக்கு அதுதான் சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்றாங்க. சரிடா எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும், நீங்க எப்ப வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நாங்க என்ன 2 நாள்ல வந்துருவோம்னா, ஆனா வரும்போது ஒரு கப்பலா தான் வருவோம்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லும் போது, இல்லனா கல்யாணம்னா அங்க வந்துதான் பண்ணுவேன், உனக்குலாம் தெரியாம நான் கல்யாணம் பண்ணுவேனா, ஆனா வரும்போது நான் ஒரு நல்ல கப்பலா வருவேன், நல்ல சந்தோஷமா தான் வருவோம் அப்படின்றாங்க. சரிடா நான் உன்கிட்ட கூட சொல்லணும்னு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடா நீ ஊருக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. இதோட எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.